மக்களே வணக்கம். காலையில எந்திரிச்சோடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூல் டைமிங்ல வந்து அதாவது மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு போகிற ரயிலில் ஸ்கூல் பஸ் மாட்டிடுச்சு, 2 குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ். இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ்ஸை பிடிக்க வந்த குழந்தை வந்து பஸ்ஸில் அடிபட்டு இருந்தான். இந்த ஸ்கூல் டைமிங்கில் அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே கிளம்புங்க. அதே மாதிரி ஸ்கூல் வேன் போனாலும் பரவாயில்ல, காலேஜ் வேன் போயிட்டாலும் பரவாயில்ல, பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சேஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்கூல் வேனோ இல்லை வந்து காலேஜ் வேனோ ஓட்டுறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு. ஸோ வந்து உள்ளுக்க வந்து மாணவர்கள் அவங்க வந்து பல கனவுகளோடு வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க உள்ளுக்க இருக்காங்க. வேகம் காட்டும் கருவிலாம் வச்சும் நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி வேகமாக ஓட்டுறீங்கன்னு தெரியல. ஸ்கூல் வேன்லாம் அதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது தான் அது கொஞ்ச நாளைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. அதே மாதிரி நிறைய அம்மாக்களையும் பார்க்குறேன், ஸ்கூட்டியில் லெஃப்ட்டு ரைட்டு இண்டிகேட்டர் எங்கே போகிறாங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு வண்டி வருதான்னு பார்க்காம அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க ரோடெல்லாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போது தான் அதை நம்ம கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுறோம். தயவுசெய்து எல்லாமே கான்சியஸாக இருங்க. வேனே போயிட்டாலும் பரவாயில்ல, உயிர் போனால் வராது. இன்னைக்கு 2 குழந்தைகளை இறந்த அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஸோ எல்லாருமே வந்து இதை ஒரு முன்னெடுப்பாடாக எடுத்து எல்லாருமே இதில் கான்சியஸாக இருங்க.